நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளுமாக ஊசியின் காதில் ஒட்டகம் என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை சற்று தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்றார். வசனத்தை வாசிப்போம். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதாகும் என்று சொல்கிறார். அப்ப செல்வந்தர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாதா? வசதியாளர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைய வாய்ப்பே இல்லை. ஒரு சில வேத மரபர்கள் சொல்வார்கள், ஜெருசலேம் தேவாலயத்தின் வாசலில் ஒரு வாசலுக்கு ஊசியின் வாசல் என்று பெயர். அது மனிதர்கள் மட்டும்தான் நுழைய முடியும், ஒட்டகம் உள்ளே நுழைய முடியாது. அவ்வளவு கஷ்டமாக இருக்கும், உள்ளே நுழைவது சாத்தியமில்லை என்று சொல்வார்கள். இப்படி நமக்கு அது பிரச்சனை இல்லை என்ற விளக்கம் என்பதில் செல்வந்தர்கள் இறையாட்சியில் நுழைய முடியுமா? நான் பணக்காரனாக இருப்பதனாலே பயிரில் நுழைய முடியாதா? ஒருவன் செல்வந்தனாக இருப்பதனாலே பரலோகத்தில் நுழைய முடியாதா என்பதை குறித்து எப்படி அவர்கள் சதிசெயலும் பரிசெயலும் சிந்தனை வைத்திருந்தார்கள், எப்படி அதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் சற்று தியானிப்போம். அதே 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சீடர்கள் இதை கேட்டு, அப்படியானால் யார்தான் மீட்படைய முடியும் என்று கூறி வியப்படைந்தார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அப்ப யார்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று ஒரு கேள்வி அவர்கள் வைக்கிறார். அவர்கள் யூதருடைய மனப்பாங்கு, மத்திய ஃபுல்லாவே யூதருடைய மனப்பாங்கு, அவர்களெல்லாம் தேவனால் ஆசிரியக்கப்பட்டவர்கள், அவர்களால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களெல்லாம் பரலோகம் செல்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் அவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கிடையே இயேசு இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஏனெனில் இவர்கள் அந்த மலாக்கியா புஸ்தகத்தில் இருந்து மத்திய நிகழ்ச்சியில் ஒரு 400 ஆண்டுகளிலே எந்த ஒரு ஆண்டு தீர்க்க தரிசியை அனுப்பவில்லை, எந்த ஒரு இறைவாக்கினரும் வரவில்லை, ஆண்டு வார்த்தை யாருக்கும் வெளிப்படவில்லை. அந்த காலத்தில் தான் அந்த இணை துருவங்கள் எழுதப்பட்டன. இவைகள் ஒரிஜினலாக இருக்கிற கிரேக்க எபிரேய மொழிபெயர்ப்பிலே இவைகள் கிடையாது. ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பில் ஒரு சில புத்தகங்களில் இவைகள் இருந்தன. இவையெல்லாம் 15ஆம் நூற்றாண்டில் தான் கத்தோலிக்க திருச்சபையான இணை திருமூலாக பைபிளில் கொண்டு வந்தது. அது வரைக்கும் இவைகளெல்லாம் அதில் இல்லை. ஆனால் இந்த சதிசேயர்கள் பரிசேயர்கள் இந்த புத்தகத்தை எல்லாம் படித்து வைத்திருந்தார்கள். அவர்கள் என்னென்ன நூல்கள் எழுதப்பட்டதோ எல்லாவற்றையும் படித்து வைத்திருந்தார்கள். அப்படி படித்து வைத்திருந்த ஒரு காரியம்தான் மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அந்த 7 யாருக்கு மனைவியாக இருப்பார், அவர் யாரும் மனைவியாக கொண்டிருந்தனே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒரு பெண் மூத்த சகோதரியை செய்கிறார், அவள் இறந்து விடுகிறார். அடுத்தவனை திருமணம் செய்கிறார், அவன் இறந்து விடுகிறார். இப்படி 7 பேரை திருமணம் செய்திருந்தால் எல்லோரும் இறந்து விட்டார். கடைசியும் அவளும் இறந்து விடுகிறார். யாருக்கும் பரலோகத்தை மனைவியாக. இந்த வார்த்தைகளை எங்கேருந்து அவர்கள் எடுத்தார்கள் என்றால் தோபித்து புத்தகத்திலே இதனுடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். தோபித் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனெனில் ஒருவர் இறந்த பின் ஒருவராக அவள் 7 ஆண்களை மணந்திருந்தாள். கணவர் மனைவிகளுக்கு மரபுப்படி அவருடைய கணவர் அவருடன் கூடி வாழும் முன் கொடிய அழகியான அஸ்மதேயு அவர்கள் எல்லாரையும் கொன்றுவிட்டது அப்படின்னு சொல்லுவாட்டு. இதை அவர்கள் படித்திருக்கிறார். இதை படித்ததாலே 7 வரையும் திருமணம் செய்திருந்தாலே யாருக்கும் மனைவியாக இருப்பாள் என்று ஒரு கேள்வியை வைக்கிறார். இப்படித்தான் இந்த ஒரு ஆண்டனுடைய பரலோக ராஜ்யத்தில் செல்வந்தர்கள் நுழைய முடியும் என்பதை அவர்கள் திட்டமாக வைத்திருந்தார்கள். தோபித்து புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதற்கு வசனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நாம் வாசிப்போம். தர்மம் சாவிரின்று காப்பாற்றும், எல்லா பாவத்திலும் தூய்மையாக்கும், தர்மம் செய்கிற வாழ்வி அதை நிறைவுள்ளதாக்கும் என்று தோபித் புத்தகத்தில் எழுதியது. எனவே தர்மம் செய்தால் போதும், எப்படினாலும் வாழலாம். எல்லாம் எப்படினாலும் வாழ்ந்துட்டு ஏழைகளுக்கு உதவி செய்தால் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்குள் இந்த தோபித் புத்தகத்தை படித்ததிலிருந்து ஒரு சிந்தனை இருந்தது. ஏன்னா இந்த கேள்வியை முதல் ஒரு முறை கேட்டிருக்கார்கள், இப்போ 2ஆம் முறை அதே கேள்வி அவர்கள் கேட்பதற்கு வருகிறார். அப்ப இன்றைக்கு நாம் பார்க்கின்ற உலகத்திலே எத்தனை பேர் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறார். ஏழைகளுக்கு வாங்கி சாப்பாடு போட்டால் பரலோகம் போய்விடுவார்களா? இந்த கேள்வி ஆண்டவர் எங்கே வைக்கிறார். இப்ப நாம் இன்றைக்கு இதை சிந்திக்கும் பொழுது பணக்காரர்கள் தான் போக முடியுமா? முடியாது. அவர்கள் பணக்காரர் இருந்தது அவர் தப்பா? அவர்கள் வாழ்வது தப்பா?
அவர்கள் வாழ்ந்த முறை தவறா அல்லது பணத்தை சேமித்தது தவறா, சேமித்த முறை தவறா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் ஒருவன் வருகிறான். வந்தவுடனே மத்திய நெற்றிலி 19:21 வருகிறான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள, நித்திய வாழ்வை சுதந்திரத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவர் ஆண்டவர் கட்டளைகள் கொடுக்கிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, உன் தாந்தியை வைத்திட, உன்னைத்தான் நேசிப்பதோடு பிறனை நேசி என்று கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு அவன் சொல்கிறார், நான் சிறு வயது முதல் இதை கடைபிடித்து வருகிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்கிறார், அப்பொழுது நீ உன்னிடத்தில் இருப்பதை விற்று, சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்கிறார். அப்ப அந்த சொத்து இருப்பதை விற்று ஏழைகள் கொடுத்தால் அவன் தர்ம காரியம் செய்தால் பரலம் வந்து விடுவானா என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் அதற்கு பின் ஆண்டவர் வார்த்தை சொல்றார், அதற்கு பின் நீ வந்து என்னை பின் செல் என்று சொல்லுகிறார். நீ வேதத்தை வாசிக்கும் பிரியமானவர்களே, ஒரு பகுதியை மட்டும் வாசித்து ஒரு பகுதியை விட்டுவிடக்கூடாது. கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அதே வேளையில் இயேசுவை பின்பற்ற வேண்டும். மூன்றும் செய்பவர்களுக்கு தான் பல்லவ ராஜ்யம் செல்ல முடியும். எனவே செல்வந்தராக இருப்பதும் தவறல்ல, ஆனால் அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் மட்டும் கிடையாது, அவன் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும்தான் இயேசு கற்றுக் கொடுத்த புதிய கட்டளையாக இருக்கிறது. எனவே பலர் இந்த புதிய கட்டளை நாம் விட்டுவிட்டு பழைய ஏற்பாட்டு காரியங்களை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அதுவே போதும் என்ற நிலையில் பலர் இருக்கிறார். அப்படி அல்ல. இயேசு கற்றுக் கொடுத்த நீதியின் பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்தை அறிந்தவர்களாக தெரிந்தவர்களாக உலகத்தை நாம் வாழ்வோம். அப்பதான் ஊசியின் காது ஒட்டகம் கண்டிப்பாக நுழையும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இயேசு நாமத்தில் இந்த நாளுமாக இதை கேட்டுக்கொண்ட உங்களுக்கு, என்னோடு தியானித்தவங்களுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு குறிஞ்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட்.